உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். கண்ணுக்கு முன்னாடி புள்ள இருக்கா, ஆனா அவளை கூட்டிட்டு போக முடியலையேன்னு என் வீட்டுக்காரி கலங்கி போயிருக்கா. நீங்க சொன்னதெல்லாம் நானும் பொறுமையா கேட்டுட்டேன். நீங்க எங்க சுத்தி எங்க வரீங்கன்னு நல்லா புரியுது. எங்க கனியை உங்களால கூட்டிட்டு போக முடியாது. முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. சண்முகம், நீங்க சும்மா அனுப்ப வேண்டாம். இத்தனை வருஷம் வளர்த்துருக்கீங்க, பாசம் காட்டி இருக்கீங்க. எல்லாத்துக்கும் ஒரு பலன் வேண்டாமா? அப்படின்னா விசாரிச்சுட்டு தான் வர்றேன். ஏதோ ஸ்கூல் வாங்கணும், அதுக்கு பணம் கிடைக்காம நீங்க தடுமாறுங்கன்னு தகவல் சொன்னாங்க. அந்த பணத்தை நான் கொண்டு வந்திருக்கேன். பாருங்க. ஸ்கூல் வாங்குறது மட்டும் இல்ல, இந்த பணத்தை வச்சு ஸ்கூலுக்கு தேவையான வசதிகளையும் நீங்க செஞ்சுக்கலாம். அவ்வளவு பணம் இதுல இருக்கு. அந்த பொண்ணை கொலை பண்ணவா கூட்டிட்டு போறேன்னு சொல்றாரு. பெத்தவரு நல்லபடியா வளர்க்கணும்னு கேக்குறாரு. கொடுத்தா என்ன சார்? நீங்க வியாபாரின்னு கேள்விப்பட்டேன். ஆனா இவ்ளோ கேவலமா புல்ல பிடிக்கிற வியாபாரின்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. சண்முகம், நான் அந்த ஸ்கூலை வாங்கணும்னு நினைச்சது உண்மைதான். அதுல என் தங்கச்சியை பிரின்சிபால் ஆக்கி பார்க்கணும்ன்ற ஆசை மட்டும் கிடையாது. இந்த ஊர்ல இருக்கிற எத்தனையோ ஏழை பிள்ளைங்க அந்த ஸ்கூல்ல தான் படிக்குதாவ. இந்த ஊருக்கு நல்லது செய்யணும்ன்ற நோக்கத்துக்காகவும் தான் அந்த பள்ளிக்கூடத்தை வாங்கணும்னு நினைக்கேன். இந்த பணத்தை வச்சு அந்த நல்லதை செய்யுங்களேன். இதுல என்ன இருக்கு? என் தங்கச்சிய வித்து அந்த பள்ளிக்கூடத்தை வாங்க சொல்லுதீலா பணக்கார சார்வாள். உங்களுக்கு தெரியுமா, உங்க பணக்கார சவுந்தர பாண்டி என் தங்கச்சிய அந்த பள்ளிக்கூடத்துல இருந்து வேலையில இருந்து மட்டும் தூக்கல, அவ வேலை செஞ்ச பள்ளிக்கூடத்தை வாங்கி பாராக்க பாக்குதாரு. நீங்க என்னடானா காசு கொடுத்து என் தங்கச்சிய விலை பேசுதீங்க. அந்த ஆளு படிக்கிற பசங்களுடைய படிப்பை கெடுத்து குடிகாரங்களை உருவாக்க போதாராம். உங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன ஒத்துமை பாத்தீங்களா? இல்ல சண்முகம், அவர் என்னோட ஃப்ரெண்டே இல்ல. இங்க நாங்க வந்தது கூட அவருக்கு தெரியாது. நாங்களா தான் தேடி வந்தோம். ஆமாப்பா, பணம் பத்தலனா சொல்லுங்க, இன்னும் எவ்வளவு கேட்டாலும் சார் தருவாரு. எனக்கு 4 தங்கச்சிய, அவளுக்கு தான் என் உலகம். என் தங்கச்சிகளை வித்து தான் நான் வாழணும்னு ஒரு நிலைமை இருந்தா அதுக்கு நான் நாண்டுகிட்டு செத்துலாம் சார்வாள். தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க சண்முகம். அவன் நான் பெத்த பொண்ணு. அவ என் தங்கச்சி அம்பட்டுதான். என் தங்கச்சிகளை கல்யாணம் பண்ணி தான் இந்த வீட்டை விட்டு அனுப்புவன தவிர காசை வாங்கிட்டு அனுப்ப மாட்டேன். நீங்க கிளம்பலாம். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஏமா ரத்னா, யோசிச்சு பாருமா. இந்த பணத்தால உங்க அண்ணன் என்னெல்லாம் செய்ய முடியும்? ஸ்கூலை வாங்கி நல்லபடியா நடத்த முடியும். எல்லா தங்கச்சிகளுக்கும் நல்லபடியா கல்யாணத்தை நடத்த முடியும். நீங்களும் நல்லா இருப்பீங்கம்மா, இந்த குடும்பமும் நல்லா இருக்கும். உங்க அண்ணனுக்கு நீயாவது எடுத்து சொல்லுமா? சார், எனக்கு படிப்பு சொல்லிக் கொடுக்கறது ரொம்ப பிடிக்கும். ஒரு டீச்சரா ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் ஒழுக்கமா இருக்கணும். சொந்த தங்கச்சியை வித்து பணம் வாங்கிட்டு நான் எப்படி ஒழுக்கத்தை சொல்லித்தர முடியும்? இந்த காசை வாங்கிக்கிட்டு தான் என் கல்யாணம் நடக்கணும்னா வாழ்நாள் முழுக்கவே நான் கல்யாணம் பண்ணிக்காம இருந்துருவேன் சார். நானும் தன்மையா சொல்றேன் சார், தயவு செஞ்சு கிளம்பிடுங்க. என்ன குடும்பமா சேர்ந்துக்கிட்டு என் புள்ளைய வச்சுட்டு நாடகம் போடுறீங்களா?
தகராறு வேண்டாம், சண்டை வேண்டாம்னு தான் நான் பொறுமையா பேசிக்கிட்டு இருக்கேன். அடிச்சு தான் புள்ளைய தூக்கிட்டு போகணும்னா சொடக்கு போடுற நேரத்துல என் புள்ளைய தூக்கிட்டு போயிருவேன். பண்ணி காட்டட்டுமா? தூக்கி பார்ல. நீ ஒரு ஆம்பளையா இருந்தா என் தங்கச்சிய தூக்கி பார்ல. சவால் விடுதேன், முடிஞ்சா என் தங்கச்சிய தூக்கி பார்ல. வேண்டாயா, என்கிட்ட மோதாத. நேரடியா தூக்கிட்டு போகலைனாலும் சட்டப்படி தூக்கிட்டு போவேன். என்ன மிரட்டுதீரா? கோர்ட்ல கேஸ் போட்டு லீகலா என் புள்ளைய தூக்கிட்டு போவேன். அதுதான்ல சொல்லுதேன், அதை செய் போய். சட்டங்கிறது சாதாரண இல்ல சண்முகம், ரொம்ப காஸ்ட்லி. இருக்கிறதுல பெரிய வக்கீல வச்சு என்னால வாதாட முடியும். வக்கீல் வைக்க கூட வக்கீல் இல்லாதவன் நீ எங்கிட்ட போதி பாக்குறியா? எலே, என்ன வக்கீல் தான் சட்டமா? எலே, கோர்ட்னு இருக்குல, எலே நீதின்னு ஒண்ணு இருக்கு, நியாயம்னு ஒண்ணு இருக்குல, அது எல்லாருக்கும் பொதுதாம்ல. அத நாங்க பாத்துக்கிட்டு தான் பார்க்கலாம் அந்த சட்டம் பெருசா வக்கீல் பெருசான்ட்டு. ஜெயிப்பையா, கேஸ் போட்டு கட்டாயமா நான் ஜெயிப்பேன். என் பொண்ணு எங்கிட்ட வருவா. சவால் விட்டு சொல்லிட்டு போறேன், உன்னை நான் சட்டப்பூர்வமா சந்திக்கிறேன். பயப்படலாம். நில்லுங்க. தேனு, நல்லா கேட்டுக்கங்க. நீங்க எப்படி வந்தாலும் சரி, நான் என் அண்ணனை விட்டு வரமாட்டேன். அப்படியே கூட்டிட்டு போக நினைச்சாலும் என் உசுறு போனா மட்டும்தான் என் அண்ணன் கிட்ட இருந்து என்ன பிரிக்க முடியும். போங்க, இனிமே வந்துடாதீங்க. சொல்லிட்டல்ல போல. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5வில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். கடைசியா கேக்குறேன், ஆக மொத்தத்துல இனிமே நாங்க சொல்ற எதையும் நீ கேட்க தயாரா இல்லல? அப்படிதானே ஆதி? அப்படிலாம் இல்லம்மா. நீங்க ஏமா தேவையில்லாம உங்க மனசை போட்டு குழப்பிக்கிறீங்க? நான் உங்க பையன்மா. நான் எது பண்ணாலும் அதுல ஒரு அர்த்தம் இருக்கும். உன் அர்த்தத்தை தூக்கி குப்பையில போடு. உன் அம்மா மனசு வருத்தப்பட்டு உன் நிலைமைய பார்த்து கலகி போய் என் கூட வந்துருன்னு நான் கெஞ்சிக்கிட்டு இருக்கேன். அப்ப கூட உன் மனசு எனக்காக இறங்கி வரல. உன்னை அசிங்கப்படுத்தின அவங்க தான் முக்கியம்னு நினைக்கிற நீ. அம்மா ப்ளீஸ் கோவப்படாதீங்க, புரிஞ்சுக்கோங்க. என்னால புரிஞ்சுக்க முடியாது. இதுக்கு மேல என்னால முடியாது. நீ நினைச்சதுக்கு மேலேயே உனக்காக நான் யோசிச்சுட்டேன். இப்ப நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. நீ வராம நான் இந்த இடத்தை விட்டு போகவே மாட்டேன். இப்போ இந்த நிமிஷம் என் கூட நீ வந்தாகணும். என்னால வர முடியாதும்மா, ப்ளீஸ் என்னை கட்டாயப்படுத்தாதீங்க. வா ஆதி, வா மா மா வா. சொன்னா கேளுங்கம்மா. என்னால வர முடியாது. ஏமா இப்படிலாம் நடந்துக்கிறீங்க? நானா நடக்கல ஆதி, நீதான் என்ன இப்படி எல்லாம் நடந்துக்க வைக்கிற. அப்ப இந்த அம்மாவுக்காக நீ என் கூட வர மாட்டல. நான் இப்படியே உன்னை நினைச்சு நினைச்சு கஷ்டப்பட்டு சாகணும், அதானே உன்னோட ஆசை? அதானே? சரி ஆதி, உன்னை பார்க்க முடியாம உன் கூட பேச முடியாம நான் தினம் தினம் கஷ்டப்பட்டு சாகிறத விட இன்னைக்கு ஒரே அடியா நான் செத்து போயிடுறேன். அப்ப உனக்கு சந்தோஷம் தானே? அதுக்கப்புறம் உனக்கு கேட்கறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. உன் இஷ்டத்துக்கு நீ என்ன வேணாலும் பண்ணலாம். அம்மா என்னம்மா இப்படி எல்லாம் பேசுறீங்க? வேற எப்படி பேச சொல்ற ஆதி? நீ தானே என்ன பேச வைக்கிற. நீ எவ்வளவு ஒருத்திக்காக என்ன தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்ட. ஆனா எனக்கு உன்னை விட்டா இந்த உலகத்துல வேற எதுவுமே இல்ல. அது உனக்கு புரியல, புரியவும் போறதில்ல. உனக்கு இப்போ என்ன விட முக்கியமானவங்க எல்லாம் உன் வாழ்க்கையில இருக்காங்க. அதெல்லாம் கூட விடாதி. நான் கடைசியா சொல்றேன், என் வார்த்தைய மதிச்சு இப்ப நீ என் கூட வந்தனா
உனக்கு அம்மான்னு கூப்பிடுறதுக்கு நான் இருப்பேன். இல்லைன்னா இந்த அம்மா உனக்கு எப்பவுமே இருக்க மாட்டா. அம்மா ப்ளீஸ்மா, இந்த முதல்ல பேசாதீங்க. நான் போறாதே, நீ சந்தோஷமா இரு. அம்மா 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 நில்லுங்கம்மா. நான் போறேன். அம்மா 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 நில்லுங்கம்மா. அம்மா வேண்டாம், அம்மா சொல்றத கேளுங்கம்மா. நான் போறேன். அம்மா உனக்கு நான் தேவையும் இல்ல, உனக்கு நான் அம்மாவும் இல்ல. இருங்கம்மா. அம்மா அம்மா நில்லுங்கம்மா. வேண்டாம் ஆதி, வேண்டாம். அதான் நான் சொல்றது நீ எதுவுமே கேட்கலையே. ஏன் என் பின்னாடி வர? போ, நான் எங்கேயோ போய் சாகுறேன். அம்மா ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5வில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். ஏண்டி இப்ப எதுக்கடி புதுசா ஒரு தேர் எடுத்து தெருவுல நிறுத்தி வச்சிருக்க? என்னம்மா சொல்ற? உனக்கு புரியுற மாதிரி பேச தெரியாதா? பொடி இவளே, ஓட்டு போடுற விஷயத்த பத்தி தாண்டி கேட்டுட்டு இருக்கேன். மா, உனக்கு இன்னுமா புரியல? இந்த காலத்துல எந்த சான்ஸுமே மிஸ் பண்ண கூடாதுமா. எனக்கு ஒண்ணுமே புரியல தானோ. கை பொண்ணுக்கு கண்ணாடி தேவையா? உங்க அப்பா கூட சேர்ந்து அவங்க 3 பேரும் ஆதி வேணும்னு சம்மதம்னு சொல்ல போறாங்க. மொத்தமே 6 பேர் தானடி வீட்டுல. 3 ஓட்டு விழும். மறுபடியும் குழப்பம் தானே? ஏமா, ஒரு விஷயத்த பண்ணணும்னு நினைக்கிறப்பவே நீ சொல்ற மாதிரி எல்லாம் நான் யோசிச்சு பார்த்திருக்க மாட்டேனா? அது எல்லாத்துக்குமே ஒரு வழி இருக்குமா? ஆமாண்டி, நீ எப்ப பார்த்தாலும் சளைக்காம வழி இருக்குன்னு ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டே தான் இருக்க. ஆனா நம்ம நினைக்கிறது எதுவுமே நடக்க மாட்டேங்குதே. அதுதாண்டி எனக்கும் புரியல. நீ சொல்றது எல்லாமே கரெக்ட் தாமா. அதுக்காக அப்படியாவா விட்டுற முடியும்? இங்க பாருமா, தமிழோட ஓட்ட நமக்கு சாதகமா மாத்தி போடுறது தவிர நமக்கு வேற வழியே கிடையாது. அது எப்படி முடியும்? முடிக்கணும்னு நினைச்சு முடிச்சு காட்டணுமா? எல்லாம் அதுவாவா நடக்கும்? நாம தான் பண்ணணும். என்ன மோடி, நீ சொல்ற, நான் கேக்குறேன். நாமளும் என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டோம். இந்த கல்யாணத்தை நிறுத்தவே முடியல. கடைசியில வேற வழியே இல்லாம இந்த அஸ்திரத்தை கையில் எடுத்திருக்க. ஆனா எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்லம்மா. நாம திட்டம் போட்டுக்கிட்டே தான் இருக்கோம். ஆனா அந்த ஆதி ஒவ்வொரு தடவையும் ஜெயிச்சுக்கிட்டே தான் இருக்கான். மா, இதெல்லாம் நான் யோசிக்க மாட்டேனா? இங்க பாருமா, போடுற 6 ஓட்டுல 4 ஓட்டு பிடிக்கலன்னு வரப்போகுது. அது யாரு போட்டாங்கன்னு யாருக்குமே தெரியாது. யாருக்கு தெரியும்? அப்பவே கூட பிடிக்கலன்னு போடலாம், இல்ல அந்த பாரதி கூட பிடிக்கலன்னு போட வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் ஒரு கணக்குதாம்மா. முடிவு நமக்கு சாதகமா வந்ததும் யார வேணா இருக்கலான்னு அப்படியே பிளேட்டை மாத்தி போட்டு விஷயத்த அத்தோட முடிச்சிடணும். மா, ரொம்ப யோசிக்காதம்மா. யோசிச்சாலே காரியம் கெட்டுரும். அதுக்கு இல்ல தானோ, எடுத்தோம் கவுத்தோன்னு நாம பண்ற ஒவ்வொன்றும் அவங்களுக்கு சாதகமா தாண்டி முடியுது. அதனால தாண்டி கேக்குறேன். மா, சாதகம் பாதுகம்லாம் பார்த்தா நம்ம பண்றதெல்லாம் நடக்காது. பாத்துக்கலாம் விடு. காத்து எல்லா நேரமும் அவங்க பக்கமே வீசிட்டு இருக்காது, நம்ம பக்கமும் வீசும். பாப்போண்டி. இந்த பாரு, உங்க அப்பாவுக்கு எந்த சந்தேகமும் வந்துடக்கூடாது. நம்மள எப்பவுமே அவர் நம்ப மாட்டாரு. கண்குத்தி பாம்பாட்டம் நம்மளையே தான் கவனிச்சிட்டு இருப்பாரு. தப்பு பண்றோன்னு தெரிஞ்சது அவ்வளவுதான். மா, தப்ப தெரியாம பண்ணா யாருக்குமே தெரியாது. நீ ஃபர்ஸ்ட் புலம்புறத நிறுத்துறியா? நான் பாத்துக்கிறேன். ஏய், வாசு, நீதான் இந்த வீட்டுக்கு தெய்வமா இருந்து அந்த ஆதி தம்பி இந்த வீட்டுக்கு வரணுமா இல்லையாங்கிறதுக்கு ஒரு முடிவை சொல்லணும். உங்க அப்பா அந்த ஆதிய அவரோட பிள்ளையாவே ஏத்துக்கிட்டாரு. இருந்தாலும் எல்லார் மனசுலயும் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கோம். இங்க பாரு மரகதம், பொய்யா நீ எதை வேண்டுனாலும் நடக்காது. உன் நாடகத்தை நீ போடாத. உன்னா வாசு போட்டா முன்னாடி வந்து நின்று புலம்ப வேண்டியது, நடிக்க வேண்டியது. உங்களுக்கு என் மேல நம்பிக்கையே வராது. நம்பிக்கை வராமல நடந்துகிட்டாதானே? சரி சரி, ஏற்கனவே சொன்னதுதான். ஆதி இந்த வீட்ல இருக்கணும்னா சம்மதம்னு எழுதுங்க. வேணான்னு நினைச்சா சம்மதம் இல்லைன்னு எழுதுங்க. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.
உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். ராகினி மேடம், பயந்துட்டீங்களா? நாங்கள் எல்லாரும் ஜேபி அனுப்பின ஆளுங்க மேடம். ஆமா மேடம். ஏய், என்னடி என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லாம? அம்மா இததாம்மா சொல்ல வந்த உங்ககிட்ட. அதுக்குள்ளதாம்மா இந்திரா மேடம் புடிச்சு வச்சுட்டாங்க. மேடம், வந்ததும் உங்ககிட்ட சொல்லலாம் தான் பார்த்தோம். அதுக்குள்ள இந்திரா வந்துட்டாளா? ஜேபி ஐயா தான் எங்க எல்லாரையும் அனுப்பி வச்சிருக்காரு. என்னடா கிணத்துல போட்ட கல்லாட்டம் அந்த ஆள் எதுவுமே செய்யாம இருக்காரேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். பரவாயில்ல, ஏதோ ஒண்ணு செஞ்சிருக்காரு. சரி, இப்ப என்ன செய்ய போறீங்க? மேடம், வெரிஃபிகேஷன் போய் சொல்லி முதல்ல அவ சர்டிபிகேட் வாங்குறோம். செக் பண்றேன்னு சொல்லிட்டு வாங்கி எல்லா சர்டிபிகேட்டையும் கொடுத்து சொல்லிட்டாரு மேடம். அதுக்காக 3 பேர் வந்திருக்கோம். அது பரவாயில்ல மேடம். எனக்கு ஹிந்தியில வேற பேச சொன்னாரா, அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. முதலையே தெரிஞ்சிருந்தா நான் அரேஞ்ச் பண்ணிருப்பேன். சரி, நல்ல ஐடியா தான். சிறப்பா செஞ்சிடலாம். கௌரி, அம்மா அவ வந்துட போறா. எதுக்கும் அந்த ரூம்ல ஒரு கண்ணை வச்சுக்கோ. அம்மா இல்லம்மா, இன்னும் வரல. நீங்க பேசுங்கம்மா, நான் வந்தா சொல்றேன். இங்க பாருங்க, அவ சாதாரண ஆள் கிடையாது. ஈஸியா கண்டுபிடிச்சிருவா. புரியுதா? யோ, நீ அமைதியா இருந்தாலே எனக்கு போதும். நீ பேசுற ஹிந்திலேயே அவ கண்டுபிடிச்சிருவா. சரிங்க மேடம், நான் பேசவே மாட்டேன். மேடம், நாங்களும் ப்ரொஃபஷனல் தான் மேடம். ஐடியெல்லாம் ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கோம். நாங்கெல்லாம் மாட்டிக்க மாட்டோம். அங்கதான் ஏன் தப்பு பண்றீங்க? நீங்க ஐடி கார்டு காட்டின லட்சணத்துல எனக்கே டவுட் வந்துருச்சு. இங்க பாருங்க, ஜாக்கிரதையா இருக்கணும். அவ கழுவுற மீன்ல நழுவிட்டு போயிடுவா. இப்பவே சொல்லிட்டேன், கரெக்டா பேசிருங்க. புரியுதா? ஓகே மேடம், நாங்க பாத்துக்கிறோம் மேடம். எங்க இன்னும் அவளை காணோம்? ஒருவேளை எல்லா சர்டிபிகேட்டையும் எடுத்துட்டு இருக்காங்க போல. பெருசா இன்டர்வியூ முடிச்சிட்டேன், இனி டைரக்டா போஸ்டிங் நான் சொன்னேன். இப்ப சர்டிபிகேட் இல்லாம எப்படி வேலைக்கு போறான்னு நானும் பாக்குறேன். இதுதான் மேடம் ஐயாவும் சொன்னாரு. சர்டிபிகேட் இல்லாம ஜாயின் பண்ண முடியாது. புதுசா அப்ளை பண்ணாலும் கிடைக்கிறதுக்கு 6 மாசமாவது ஆகும். இந்திராவோட கலெக்டர் கனவு அவ்வளவுதான் மேடம். சொன்னல ராகினிமா, ஐயா எல்லாருக்கும் சரியா ஒரு கணக்கு வச்சிருப்பாரு. பாத்தீங்கல்ல இந்திரா அம்மாக்கு எப்படி பிளான் போட்டிருக்காருன்னு. சரி சரி, ஒத்துக்கிறேன். உங்க ஐயா பெரிய ஆளுதான். ஆனா இந்திரா இதுல சரியா மாட்டணும். எல்லா சர்டிபிகேட்டையும் கொண்டு வந்து கொடுக்கணும். இங்க பாருங்க, நல்லா கேட்டுக்கோங்க. அவ உஷாராகிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் கொளுத்தி போடணும். புரியுதா? மேடம். என்னடி அவளை இன்னும் காணோம்? சரி, நான் போய் அவளை சீக்கிரமா அனுப்பிச்சு விடுறேன். சரிங்கம்மா. இங்க பாருங்க, பார்த்து பேசுங்க. பத்ரம். யோ, ஒழுங்கா நடிச்சிருங்க. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பேமெண்ட் வாங்கி கொடுக்குறேன். சரி கௌரி, சரி நாங்க பாத்துறோம் கௌரி. போய் உட்காருங்க, போங்க. வாங்க வாங்க போப்போம். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். சின்னத்த, நீங்க தானா இது? ஒருவேளை வேற யாராச்சும் வந்துட்டாங்களா, இல்ல நீங்களே தெரிஞ்சிட்டீங்களா? ஏய், என்ன பண்ற? இல்லையே, அப்படியெல்லாம் நீங்க திருந்த மாதிரி எந்த வாசனையும் வரலையே. எப்பவுமே வர தீஞ்ச நாத்தம் தான் வருது. என்ன அத்தை, என்ன விஷயம்? இங்க பாரு இந்திராமா, சீக்கிரம் வாங்கம்மா. ஆபீசர்ஸ் என்னாச்சு ஏதாச்சுன்னு கேக்குறாங்க. அவங்களுக்கு டைம் ஆச்சாம். இதோ வந்துட்டாங்க கௌரி, நீங்க போங்க. சீக்கிரம் வாங்கம்மா. சரி சின்னத்த, நான் போறேன், லேட் ஆயிடுச்சு. போ போ. அப்பா, இவகிட்ட பெரிய தொல்லையா போச்சு. எப்படியோ சர்டிபிகேட் எடுத்துட்டு போயிட்டா. எல்லாத்தையும் எரிச்சு விட்டுற வேண்டியதுதான். என்ன இன்னும் ஆளா காணோம்? என்ன பண்ற? இப்ப வந்துருவாங்க. வேலையை சொன்ன மாதிரி முடிச்சிடணும். சரி சரி, நாங்க பாத்துக்கிறோம். போ எல்லா சர்டிபிகேட்டையும் விடாம வாங்கணும்.
எடுத்துட்டு வந்துட்டேன் சார். இதோ என்னம்மா இதை பாருங்க. எங்களுக்கு ஒரு வேலை இல்லையா? எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? சர்டிபிகேட் கொடுமா. அதோ எடுத்துட்டு வந்துட்டேன் சார். இந்தாங்க சார், நீங்க பாருங்க. நம்ம போக வேண்டாம், இங்கே இருந்து வேடிக்கை பார்ப்போம். இது பாருங்க சார், கரெக்டா பாருங்க. அட என்னம்மா ஒவ்வொன்றா கொடுத்துக்கிட்டு இருக்க? மொத்தமா கொடு. கொடுமா. சார் சார் சார், எதுக்கு இப்ப இவ்ளோ ஹார்ஷா புடுங்குறீங்க? எல்லாம் தெரியுமா, எங்களுக்கு வேற வேலை இல்ல. எவ்வளவு நேரம் இதே பார்த்துக்கிட்டு இருக்கிறது? இதை முடிச்சு அடுத்த வேலைக்கு போகணும். என்ன பண்றீங்க? என்ன ஆஃபீஸர், எல்லா சர்டிஃபிகேட்டும் கரெக்டா இருக்கா? எல்லாம் கரெக்டா இருக்கு சார். இந்த ஃபைலே காலி. சார், அது எல்லாமே நான் கஷ்டப்பட்டு பாஸ் பண்ணது சார். எல்லாத்துலயும் ஹையஸ்ட் மார்க் நான் தான் வாங்கியிருக்கேன். நீங்க கூட பாருங்க, 10th நான் தான் ஸ்டேட் ஃபர்ஸ்ட். அந்த சர்டிஃபிகேட்லாம் பாத்தீங்கல்ல, அதுதான் சார் என்னோட சொத்தே. ஓ அப்படியா? என்ன சிரிச்சிட்டு இருக்கீங்க சார்? இந்த சர்டிபிகேட்ஸ் எல்லாம் எனக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ட் தெரியுமா? ஓ அப்படியா? அப்ப அதுக்கான மரியாதை கொடுத்துட வேண்டியதா? என்ன ஆபீசர்? ஆமா ஆபீசர், இவங்கிட்ட என்ன பேசிக்கிட்டு? ஆபீசர், அந்த பொருளை எடுங்க முதல்ல. இருங்க இருங்க, நீங்களா என்ன பேசிட்டு இருக்கீங்க? எனக்கு உங்களை பார்த்தா செக் பண்ண வந்த ஆபீசர் மாதிரி தெரியல. முதல்ல உண்மையை சொல்லுங்க, நீங்களா யாரு? நாங்களா? இப்ப தெரியும் பாரு. ஆபீசர், வேலை ஆரம்பி. இல்ல இல்ல, எனக்கு உங்களால பார்த்தா ரொம்ப டவுட்டா இருக்கு. என் சர்டிபிகேட்ஸ் எல்லாம் முதல்ல கொடுங்க. என்ன பண்றீங்க? என்ன பண்றீங்க? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? விடுங்க. ஐயோ, என்னோட சர்டிபிகேட்ஸ். ஐயோ சார், நான் சொல்றத கேளுங்க. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். அதுக்கும் என்னையே குறை சொல்லிட்டே. இங்க பாரு, இங்க பாரு. அம்மாவும் நானும் சரியா சாப்பிட்டு தூங்கியே 3 நாள் ஆச்சுடா. எல்லாம் எதுக்காக? உனக்காக தானடா. நீ திரும்ப திரும்ப இப்படி சொன்னா அம்மா மனசு மட்டும் இல்ல, என் மனசும் எவ்வளவு கஷ்டப்படும். சரி பாட்டி, நாம இந்த மேரேஜை நிறுத்துறதுக்கு முன்னால என்ன வேணாலும் செய்யலாம்ல. ஆனா நம்ம செய்யறதெல்லாம் சொதப்பி இந்த மேரேஜ் மட்டும் நடந்துருச்சுன்னு வைங்க, அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? இங்க நீங்க அந்த அன்பரசியோட அம்மாவை சாகடிக்கிறீங்களோ இல்லையோ, அங்க அன்பரசியை நான் கொல்ல ட்ரை பண்றேன்னு சொன்னேன். அம்மாவும் நீங்களும் வேண்டான்னு சொல்லி டென்ஷன் பண்ணிட்டு இருக்கீங்க. சரிடி, உனக்கும் எனக்குமே இப்ப சேலஞ்ச் டி. நான் இங்க கஸ்தூரிய கொல்றேன், ஆனா எந்த டவுட்டும் நம்ம மேல வராத மாதிரி நீ அங்க அந்த அன்பரசியை கொல்லுவியா? அந்த மாதிரி நீ செஞ்சுட்டேன்னு வச்சுக்கோ, அப்ப நீ பெரிய புத்திசாலின்னு நான் ஒத்துக்கிறேன்டி. ஐயோ, அது இல்லாம ஏதாவது பிரச்சனைய கொண்டு வந்து விட்டேன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான். சிவகாமி விடு, இருக்கவே இருக்கான் உங்க அப்பன். அவன் மேல பழிய போட்டுடலாம். செல்லன் தான் எதையோ ட்ரை பண்றான்னு சொல்றல்ல, செய்யட்டுமே, அதையும் தான் பாக்கலாமே. ஒரு மண்ணும் நடக்காது. அந்த அன்பரசி நம்மள மாதிரி கிடையவே கிடையாது. அவ அதி புத்திசாலி. அவ அங்க ஜெயிச்சு அந்த பணத்தோட தான் இங்க வந்து நிக்க போறா. அதுக்கப்புறம் நான் சொன்னதுதான் சரின்னு உங்களுக்கு புரியும். நீ சொல்றதுதாமா நானும் சொல்றேன். இத்தனை நாள் பண்ணதெல்லாம் விட்டுரு, இன்னைக்கு இது வேற. நீயும் அத பார்க்க தான் போற. அவ போனம் தான் இந்த மண்டபத்துக்கு வரும். சரி சரி, நீங்க 2 பேர் சொல்றதும் என்னன்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிரும். நமக்கு என்ன, அவங்க 2 பேருமே செத்தாலும் சரிதானே. அது புரியாம என்ன பேசிட்டு இருக்கான்னு பாரு. அதிக பிரசங்கத்தனமா பண்ணிக்கிட்டு. ஏண்டி உன் கையில பத்திரம் பாத்து.
இங்கு ஆக்சிஜன் லெவல்ஸாக இல்லை. இந்த கூட்டத்தின் நடுவில் ஓடுவது ஆரோக்கியமானது அல்ல. அது பிரச்சனையாக கூடும். அதனால் கூட்டத்தில் முண்டியடித்து நடுவில் ஓடாமல் 15 கிலோமீட்டர் வரை கூட்டத்தில் கடைசியாக அதே நேரம் சீராக வேகம் குறையாமல் ஓடுவது நல்லது. அப்போதுதான் ஆக்சிஜன் சரியாக கிடைக்கும். ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5ல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். நான் நினைச்சது சரியா போச்சு. இங்க வந்து எல்லா உண்மையும் சொல்லிட்டான்னு நினைக்கிறேன். அந்த மது இங்க வந்துட்டு போறான். நீங்களாவது எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிருக்கலாம்ல. இல்ல ரியா, அவன் வந்தது எனக்கே லேட்டா தான் தெரியும். நான் அவனுக்கு ஃபோன் பண்ணலாம்னு நினைச்சப்ப அதுக்குள்ள நீயே வந்துட்ட. என்னாச்சு ஆனந்த்? ஒரு மாதிரியா இருக்க? உடம்பு முடியலையா? ஆமா, கொஞ்சம் தலைவலியா இருக்கு. தலைவலியா? சரிவா நம்ம ஹாஸ்பிடலுக்கு போலாம். இல்ல வேண்டாம், கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா சரியா போயிடும். ஆமா, நீ எங்க போன? நான் லாயரை பார்க்க போயிட்டு வந்தேன். லாயரா? எதுக்கு? இல்ல, மீனாட்சியை நீ டிவோர்ஸ் பண்ணதான். நீ இன்னும் லீகல் நோட்டீஸ் கொடுக்கலல்ல, அத பண்ணாம நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். சட்டப்படி அது தப்பு தானே. அதான் லாயரை கன்சல்ட் பண்ணி பேசிட்டு வந்தேன். அப்படியா? ஆனந்த் ஏன் ஒரு மாதிரி இருக்கா? அந்த மது வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிருக்கான். இல்லனா ஆனந்த் இப்படி இருக்க மாட்டான். அவன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கான்னு கூட தெரியலையே. அக்கா, அந்த ரியாவோட முதல் புருஷன் இங்க வந்து உங்க வீட்டுக்காரர்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டாரு. அத கேட்ட உடனே மாமாவோட முகமே மாறி போச்சு. ஆமா, நானும் பார்த்துட்டு தான் இருந்தேன். உன் புருஷ முகம் மாறிதான் போச்சு. இது பாருங்க, அந்த ஆள் முகம் மாறினா எனக்கு என்ன, மாறலன்னா எனக்கு என்ன. என் கூட வாழ பிடிக்கலன்னு சொன்னதுக்கு அப்புறம் எனக்கும் அந்த ஆளோட வாழ பிடிக்கல. இதுக்கப்புறம் அந்த ஆளை பத்தி எந்த விஷயமும் நான் தெரிஞ்சுக்க விரும்பல. இதோட இந்த பேச்சை விடுங்க. இல்லக்கா, அவருக்கு இன்னும் உங்க மேல லவ் இருக்கு. அந்த ரியா தன்னை லவ் பண்றான்னு நினைச்சுக்கிட்டு தெரியாதனமா வார்த்தையை விட்டுட்டாரு. ஆனா அவர் மனசுக்குள்ள நீங்க மட்டும்தான் இருக்கீங்க. கண்டிப்பா ஒரு நாள் அவர் அந்த ரியாவை துரத்திட்டு உங்களோட வந்து சேருவாரு. கண்டிப்பா நான் சொன்னது நடக்கும். நம்ம எல்லாருமே பழையபடி கூட்டு குடும்பமா சந்தோஷமா வாழதான் போறோம். இது சத்தியம்க்கா. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5ல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஹலோ, சொல்லு ரியா. என்ன ஆனந்த், கார்த்திகை ஒரே நாள தோக்கடிச்சு வீட்டை விட்டு அனுப்புறேன்னு சொன்ன. இப்ப என்னடானா அவன் 3வது நாள் ஃபேக்டரியில வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். இப்படியே போனா அவன் 1 மாசத்துக்கு வேலை செஞ்சு இந்த சவால ஜெயிச்சிருவான் போல இருக்கே. அப்புறம் நாம தான் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு இந்த வீட்டை விட்டு போற மாதிரி ஆயிடும். ஏதாவது செஞ்சு அவனை துரத்த பாரு. நானும் 2 நாள் அவனை துரத்த எல்லா முயற்சியும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். ஆனா எதுவும் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. ஃபேக்டரியில லேபர்ஸ் முதற்கொண்டு எல்லாரும் அவனுக்கு ஃபேவரா தான் இருக்காங்க. என்ன ஆனந்த், ஏதோ நம்பிக்கை இல்லாத மாதிரி பேசுற.
இப்படி நம்பிக்கையே இல்லாம இருந்தா அப்புறம் அவனை ஜெயிக்கிறது நமக்கு ரொம்ப கஷ்டம். இப்பதான் 3 நாள் ஆகியிருக்கு. இன்னும் 27 நாள் இருக்கு. அதுக்குள்ள அவனை ஓட ஓட விரட்டுவேன். ரியா, போன் என்கிட்ட கொடு. நான் ஆனந்த் மாமா கிட்ட பேசுறேன். மாமா, நான் ஐஸ்வர்யா பேசுறேன். சொல்லு ஐஸ்வர்யா. மாமா, உங்க ரூட்ல போய் கார்த்திகை துரத்துறது ரொம்ப கஷ்டம். வேற என்ன பண்ண சொல்ற? கார்த்திகை விடாம 10 நாள் வேலை செய்ய சொன்னாலும் செய்வாரு. இல்ல வேற வகையில டார்ச்சர் கொடுத்தாலும் தாங்கிப்பாரு. அதனால அவரை சென்டிமெண்டா தான் தாக்கணும். என்ன சொல்ற? ஒண்ணுமே புரியல. அத்தைக்கு கார்த்தினா உயிர். அவரு கஷ்டப்பட்டா அவங்களால தாங்கிக்க முடியாது. அதுக்கு கார்த்தி ஃபேக்டரியில கஷ்டப்பட்டு வேலை செய்யறத பார்த்தா அவங்களால தாங்க முடியாது. கண்டிப்பா ஃபீல் பண்ணுவாங்க. கார்த்தி கிட்ட இந்த வேலையும் வேணாம் ஒண்ணும் வேணான்னு சொல்லி சொத்து எழுதி கொடுக்க வாய்ப்பு இருக்கு. அதனால நம்ம ஈஸியா ஜெயிச்சிடலாம். நல்ல ஐடியா ஐஸ்வர்யா. இப்ப என்ன பண்ணணும்னு சொல்லு. கார்த்திக்கு ஏதாவது கஷ்டமான வேலைய கொடுத்து அத அவரு செய்யறத வீடியோவா எடுத்து எனக்கு அனுப்புங்க. அத அத்தை கிட்ட காமிச்சா அவங்க அப்படியே ஆடி போயிடுவாங்க. அடுத்த நிமிஷமே கம்பெனிக்கு வந்து இந்த வேலையும் வேணா ஒண்ணு வேணான்னு சொல்லி கூட்டிட்டு போயிருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு உங்க 2 பேரை விட அவர் மேலதான் பாசம் ஜாஸ்தி. சின்ன வயசுல இருந்து பார்த்து பார்த்து வளர்த்திருக்காங்க. அப்படிப்பட்ட பையன் கஷ்டப்படுறத தாங்கிக்க முடியுமா? நீ சொல்றது ரொம்ப கரெக்ட் ஐஸ்வர்யா. கார்த்தி சின்னதா கஷ்டப்பட்டா கூட உயிர் போற மாதிரி துடிச்சு போயிடுவாங்க. ரொம்ப கஷ்டப்படுற மாதிரியான வீடியோவை பார்த்தா கண்டிப்பா இங்க இருந்து கூட்டிட்டு போயிடுவாங்க. அப்புறம் நம்ம ஈஸியா ஜெயிச்சிடலாம். சரி, டிலே பண்ணாம கார்த்திக் கஷ்டப்படுற மாதிரி வீடியோ எடுத்து அனுப்புங்க. அத வச்சுதான் நாங்க இங்க கேம் ஆடணும். இது உடனே அனுப்புறேன். ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். தேவி, தேவி. ஹஸ்பண்ட் சார், நம்ம பண்றது தப்போ சரியோ, செயின் போடாம போனா தப்பா இருக்கும். நம்ம குழந்தைக்கு வாங்கி வச்சிருக்கோம்ல, அந்த செயினை இந்த குழந்தைக்கு போட்டுடலாமா? சரி மாறி. தேவி, என் கையால தான் அவனுக்கு தண்டனை கிடைக்க போகுது. நான் தான் அவனை கொல்ல போறேன். தேவி, தேவி. எது நடக்க கூடாதுன்னு நினைச்சனோ அதுவே நடக்குது. இதெல்லாம் விளங்குமா? பெரியவாள் ஆசீர்வாதம் பண்ணுங்க. தாரா, என்ன பிரியா, கியூட். தேவி,
தேவி தேவி பார்வதி தேவி ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5வில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். ஐயோ நெருப்பு! ஐயோ புடவையில் எப்படி தீ பிடிச்சது? ஐயோ யாராவது வாங்கல! ஐயோ எரியுதே! புடவை எரியுதே! யாராவது வாங்கல! வாங்க! ஐயோ யாராவது வாங்க! யாராவது வாங்க, சீக்கிரம் வாங்க! ஐயோ ஐயோ நெருப்பு எரியுது! சிஸ்டரை காப்பாத்துங்க! சிஸ்டரை யாராவது வாங்கல! என் புடவை பத்திக்கிச்சு! யாராவது வாங்க! சீக்கிரம் வந்து இதை அணைங்க! ஐயோ என்ன பாத்துட்டு இருக்கிற, போய் காப்பாத்துங்க! பாத்து ஐயோ அத்தை! சீக்கிரம் அணைங்க! ஐயோ பத்திக்கிட்டே எரியுது! என்னாச்சு? தாரா புடவை பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்குமா? மேல ஐயோ சீக்கிரம் மாப்பிள காப்பாத்திட்டான்! சூரிய பாத்து ப்ரோ, சீக்கிரம். மா ஒண்ணும் ஆகல. பாத்து பாத்து. மா உங்களுக்கு ஒண்ணும் ஆகல? அப்பாடா, சோறு கூட திக்காம ஓடியாந்து இருக்கேன் சிஸ்டர். நல்ல வேளை தப்பிச்சிட்டீங்க. மா புடவையில எப்படிமா தீ பிடிச்சது? அதான் எனக்கும் ஒன்னும் தெரியலப்பா சூர்யா. சிஸ்டர், நீங்க மட்டும் கொஞ்சம் கவனக்குறைவா இருந்திருந்தா அவ்வளவுதான் சிஸ்டர். முழுசா எரிஞ்சிருப்பீங்க, வேலை போயிருப்பீங்க. நல்ல வேலை சூர்யா மாப்பிள காப்பாத்திட்டான். மாறி கனவுல வந்த மாதிரி நடந்திருக்கும்ல. கொஞ்சம் விட்டிருந்தா அவ்வளவுதான், முழுசா எரிஞ்சிருப்பாங்க. எங்க வீட்டுக்கார் கொண்டு வந்த பெரிய படத்துக்கு மாலை போட்டிருக்கலாம். ஹாஸ்னி. ஓ வெயிட்டிங்க. ஹாஸ்னி, உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? என்ன பேசிட்டு இருக்க நீ? நான் உண்மைதானே சொல்லிட்டு இருக்கேன். அந்த போட்டோ மாட்டும் போதே ஜெகதீஷ் மாமா சொன்னாராமே, நீங்க தான் அதெல்லாம் எதுவுமே கேட்கலையாமே. என்ன சொல்ற? இல்ல, செத்தவங்க போட்டோ தான் பெருசா மாட்டுவாங்களாமா. நீங்க உயிரோட இருக்கும் போதே மாட்டிட்டீங்க, அதனாலதான் இப்படி எல்லாம் நடக்குது. அதத்தான் நான் சொல்ல வந்தேன். ஹாஸ்னி, கொஞ்சம் சும்மா இரு. எதுக்கு தேவையில்லாம பேசிட்டு இருக்க? அம்மா, நீங்க போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுங்க. போங்கம்மா போங்கம்மா. சரிப்பா. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5வில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். எல்லாரும் பாத்துக்கோங்கப்பா. 5 பவுன் மைனர் செயின், தாய் மாமந்து. வாடா 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 செல்ல குட்டி. அம்மா பாருமா. ஏய் பாரு, இங்க பாருடா கண்ணா, பாரு. ஏய் திவ்யா, குழந்தையோட சேர்த்து ஒரு போட்டோ எடு. அந்த எடுத்துறேன். பாரு என் மருமகனே, அழகா இருக்குனே. ஏய் வா, பக்கத்துல வந்து நில்லு. வா வாக்கா வா. இப்பறா அம்மா பாரு. ஏய் நல்லா சிரிச்ச மாதிரி நில்லு. அம்மா நல்லா பாத்துக்கங்க.
அப்பா முகத்தை பாத்தீங்களா? நம்ம வம்சத்தோட மூஞ்சி அப்படியே இருக்கு பாருங்க. அம்மா பாத்தீங்கல்ல, உங்க பேரையும் மரியாதையும் காப்பாத்தியாச்சு. இருங்க, இந்த பஞ்சாயத்து எல்லாம் முடிச்சு நேரடியா வந்து பேசுவோம். டேய் போனை கட் பண்றா. டேய் அம்மா என்னவோ பண்ணுன்னு சொன்னாங்களேடா, கையிலயோ காலையோ ஏதோ கட்டணும்னாங்களே, என்னடா அது? அண்ணே ரெண்டும் ஒண்ணுதானே. அந்த நூல்ல வசமா கட்டிருக்காங்கல்ல, அதை எடுத்து கையில 2 கையில கட்டி விடு. கட்டி விட்டா போச்சு என் மருமகன் கையில. மருமகனே ஒரு நிமிஷம். என் புள்ளைக்கு நீ ஒன்னும் கையில கட்ட வேண்டாம். சரண்யா, உன்னை இலை கட்டுறதுக்கு வர வேண்டாம் தானே சொன்னோம். எதுக்கு வந்த? என் புள்ளைக்கு சீர் வந்து செய்யணும்னு நான் உன்கிட்ட சொன்னேன்னா? மரியாதை இங்க இருந்து வெளியே போ. அம்மாடி, அண்ணி நான் என்ன சொல்றேன்னா, சக்தி இவன் இனி இங்க இருக்க கூடாது. இவன் இங்க இருந்தானா நான் குழந்தைய தூக்கிட்டு கிளம்பிடுவேன் இங்க இருந்து. ஐயோ, இப்ப நீ போறியா இல்லையா? சரண்யா, அம்மாடி கோவப்படாதம்மா. நீ பச்சை உடம்புக்காரி, உன் உடம்புக்கு ஏதாச்சும் ஆயிட போகுதுமா? இங்க பார், என் கண்ணு முன்னாடி நிக்காத, வெளியே போ. வெளியே போறியா இல்லையா நீ? என்ன அண்ணி? நான் போறேம்மா. நீ அமைதியா இரு. புள்ள பெத்த உடம்பு உனக்கு எதுவும் ஆகக்கூடாது. நான் போறேன். அண்ணா ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். சரண்யாமா, அண்ணா என்ன பண்ணிட்டு இருக்க? உன் மருமகன் என் வயித்துல இருக்கான்ல, அவனுக்கு குளிர கூடாதுன்னு நான் என் கையாலேயே பனிகுலா பண்ணிட்டு இருக்கேன். பாருடா. அம்மாட்ட நீ சண்டை போட்டு வந்தப்போ இத மறந்துட்டு வந்துட்டு நான் இத என் மருமகனுக்காக எடுத்துட்டு வந்தேன். அண்ணா எங்க போற நீ? இங்க பார், உன் கையால உன் மருமகனுக்கு மாட்டி விடு. வா வானு வானு. அண்ணா என்ன நீ அவனுக்கு போட்டு விடு. செல்ல குட்டி. அண்ணா இந்தா உன் மருமகனுக்கு நீயே கட்டி விடுன. கட்டி விடுன.
மருமகனை பாருண்ண. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். பிரச்சனை மேல பிரச்சனையா வந்து இன்னைக்கு ரெஸ்டாரண்ட்டுக்கே சீல் வைக்கிற அளவுக்கு வந்திருக்கு. இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? நீதான், நீ மட்டும்தான். ஏங்க என்ன பேசுறீங்க நீங்க? அவ வயசுக்கு எவ்வளவு முதிர்ச்சியா யோசிச்சு ஒரு முடிவு எடுத்திருக்கா. ஆனா நீங்க என்னடானா அவளை குத்தம் சொல்லி பேசிட்டு இருக்கீங்க. இது எல்லாத்துக்குமே நீ தான் பிள்ளையா சொல்லி போட்டன்றதுக்காக தானே இவளை தாங்கி பிடிச்சிட்டு இருக்க. இவன் நம்ம எல்லாரையும் நடுத்தருவுல கொண்டு போய் நிறுத்தினாலும் அப்போ நீ இவளுக்கு ஜால்ராதான் அடிச்சிட்டு இருப்பியா? டேய், இவன் என்னடா இங்க வந்து நிக்கிறான்? அதாம்மா எனக்கு ஒண்ணும் புரியல. இவங்களை போட்டு தள்ள நம்ம ஆள் அனுப்புனா இவங்க இங்க வந்துட்டாங்க. மா இப்ப என்னமா பண்றது? பதட்டப்படாத. என்ன ஆனாலும் இன்னைக்கு இவள போட்டு தள்ளுறதுதான். அதுல எந்த மாற்றமும் இல்ல. அம்மா எப்படிமா? எப்படியோ இவ இங்க இருந்து அந்த ஏஜிஆர பார்க்க தானே போகணும். இவ போற விஷயத்த போன் பண்ணி அவன் கிட்ட சொன்னா மொத்தத அவன் பாத்துப்பான். சூப்பர்மா, டைமிங்ல யோசிச்சு பாரு. உண்மையிலேயே நீ கில்லாடிமா. பின்ன இவ்ளோ பெருசா வளர்ந்தும் தண்டமா சுத்திட்டு இருக்கிற உன்னை வச்சுக்கிட்டு இந்த வீட்ல காலம் தள்ள முடியுமா? வா மாமா. என்னாச்சு மாமா? இப்ப என்ன 7:30 எழுத்துட்டு வந்திருக்கா? சைலஜா, காந்தி மகான் லேடி கெட்ட போட்டு பாத்திருக்கியா? பாக்கலன்னா அதை நிக்கிறாள, இப்ப பாத்துக்க. என்ன மாமா சொல்றீங்க? எனக்கு புரியலையே. நலன் பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு இவளுடைய மெஸ்ஸ தியாகம் பண்ண போறாளாம். இவளுடைய மெஸ்ஸ எழுதி கொடுத்துட்டு நம்மளுடைய மெஸ்ஸ மீட்ட போறாங்களாம். என்னக்கா மாமா சொல்றதெல்லாம் உண்மையா? தமையந்தி அப்படியா சொன்னா? ஆமா. உன்னை போய் நான் தப்பா நினைச்சிட்டு இருந்தேனே தமையந்தி. இந்த சின்ன வயசுல உனக்கு இருக்கிற பக்குவமும் பொறுமையும் உனக்கு இருக்கிற மனசும் எனக்கு இல்லாம போச்சுங்கிறத நினைச்சா எனக்கு வெக்கமா இருக்கு தமையந்தி. மாமா சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. நீங்க இங்க இருந்து என்ன வேணாலும் பேசலாம். ஆனா தமையந்தி இடத்துல இருந்து யோசிச்சு பாருங்க. அப்பதான் அவ வலி என்னங்கிறது உங்களுக்கு புரியும். என்ன சைலஜா, நீ இவளுக்கு சப்போர்ட்டா பேசிட்டு இருக்க? சாரி மாமா. தமையந்தி மாதிரி தான் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நானும் இருந்தேன். என் புருஷனுக்கு இப்படி ஒரு கஷ்டம் வரும்போது நானும் என்ன வேணாலும் பண்ணலாம்னு நினைச்சேன். ஆனா எனக்கு யாரும் சப்போர்ட் பண்ணலையே. என் புருஷனை என்னால மீட்கவே முடியல. ஆனா இன்னைக்கு தமையந்தியோ அவ புருஷனுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது என்ன மாதிரி ஏதோ துணிச்சலா முடிவெடுத்துட்டு வந்து நிக்கிறா. அவளுக்கு சப்போர்ட் பண்ண வேண்டியது என்னோட கடமைன்னு நினைக்கிறேன் மாமா. தமையந்தி, உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. புருஷனுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது எல்லாத்தையும் தூக்கி எறிய துணிஞ்ச பாத்தியா? அந்த விதத்துல நீ என் மனசுல ஒசந்து நின்னுட்ட. நீ எதுக்கும் கவலைப்படாத. உனக்கு தோளோட தோளா இந்த சின்ன அத்தை நான் இருக்கேன். ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். மா நீ என்ன பிளான் பண்றேன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலமா. கௌதம், மாமாவே நம்ம நடிப்பை நம்பிட்டாரு. இதுதான் நமக்கு கிடைச்சிருக்கிற கடைசி வாய்ப்பு. அந்த நலனையும் தமையந்தியையும் ஒரே நேரத்துல காலி பண்றதுக்கு இதை விட்டா வேற நல்ல சந்தர்ப்பம் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. அதனால நான் சொல்றத நல்ல கவனமா கேட்டுக்கோ. தமையந்தியும் நலனும்
ஒருத்தர் பாத்துக்கவே கூடாது. அவங்க 2 பேரும் பாத்துக்கிட்டாங்கன்னு வை, நம்ம பிளான் எல்லாமே சொதப்பிடும். என்ன பிளான்னே சொல்லாம நீ பாட்டுக்கு அந்த தமயந்தி கூட போன்னு சொல்ற. அவங்க கூட போய் நான் என்னமா பண்றது? டேய், உன்னை கூட அனுப்புறது அவளோட பாதுகாப்புக்கு இல்ல, அவ கூட போய் அவ கதையை முடிக்கிறதுக்கு தான். ஓ அப்படியாமா? சரிம்மா, இப்பதான் எனக்கும் புரியுது. நான் பாத்துக்கிறேம்மா, நீ விடு. இங்க பாரு கௌதம், இன்னும் கொஞ்ச நேரத்துல தமயந்தி கீழே வந்துருவான். அவ வந்ததும் அவளை கூட்டிக்கிட்டு நான் சொல்ற வழியா கிளம்பு. அதுக்கப்புறம் நான் நலனுக்கு ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வர வச்சு அவனை எங்கே லாக் பண்ணிடுறேன். ஓகேம்மா, நான் பாத்துக்கிறேன். இன்னையோட இவங்க 2 பேரையும் ஒழிச்சு கட்டிட்டு எல்லாத்தையும் நம்ம கைக்குள்ள கொண்டு வந்துடணும்டா. கவனமா இரு. அதுக்கு என்ன பண்ணணும்னு நான் சொல்றேன். சரிம்மா. முதல்ல நலன் எங்க இருக்கான்னு கேக்குறேன். என்னம்மா? கட் பண்றான்டா. மறுபடியும் ட்ரை பண்ணுமா? என்னம்மா இது? ஏன்பா ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஏதோ தீவிரமா யோசிச்சுட்டு வர மாதிரி இருக்கு. தெரியலண்ணே, ஆனா ஒரு மாதிரி ரொம்ப நர்வஸா தான் இருக்கு. இத்தனை வருஷமா நான் தேடிட்டு இருந்த பொண்ணை பார்க்க போறேன்றது ஒரு பக்கம், இப்போ அந்த பொண்ணே தமயந்திதான்றது ஒரு பக்கம். ரெண்டுமே எனக்குள்ள ஒரு பெரிய கொந்தளிப்பு உண்டாக்கி இருக்குண்ணே. தமயந்தியை பார்த்ததும் என்ன பேச போறேன்னு கூட தெரியலண்ணே. எப்படி யோசிச்சாலும் எந்த வார்த்தையும் கோர்வையா வரமாட்டேங்குது. ஏப்பா ஏப்பா கொஞ்சம் வண்டி நிப்பாட்டுங்கப்பா. ஏண்ணே? நிறுத்துங்க, நான் சொல்றேன். ஏண்ணே, என்ன ஆச்சு? இவ்வளவு குழப்பத்தோட அங்க போய் அந்த பிள்ளைய பார்த்தா உங்களால என்னப்பா பேச முடியும்? கொஞ்சம் நிதானமா ரிலாக்ஸா போய் பேசினா தானே உங்க மனசுல என்னென்னலாம் இருக்கோ அதை பேச முடியும். அதுவும் பல நாளா மனசுக்குள்ள புதைச்சு வச்சிருந்தெல்லாம் பேசணும்ல. ஆமாண்ணே, என் மனசுல இருக்கிற எல்லாத்தையும் தமயந்தி கிட்ட சொல்ல முடியுமான்னு தெரியல. இன்னொன்னு, நான் சொல்றதெல்லாம் அவன் நம்புவாளா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல. அதெல்லாம் நம்புவாங்கப்பா, ஆனா அதை நீங்க சொல்ல போற விதத்துல தான் இருக்கு. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். கிணறு மூடுறதுக்கு சமயாச்சு. லட்சார்ச்சனை மந்திரத்தின் உச்ச மந்திரத்தை புரோகிதர்கள் சொல்ல சொல்ல அந்த கிணத்தோட கதவின் மேல நாராயணி அம்மன் கோவில்ல இருந்து மேடிச்சிட்டு வந்த லட்சத்தோரு கயிறை கட்டுங்க. சரிங்க. அதுவும் 1 நிமிஷத்துக்குள்ள. சரிங்க குருஜி. ஓம் நமோ நாராயணி அம்மே துணை. ஓம் நாராயணி அம்மே போற்றி போற்றி. அந்த ராணி அங்க அந்த ஆவி கிட்ட மாட்டிக்கிட்டு போராடிட்டு இருக்கா போல இருக்கு. அந்த ஆவி இப்ப கிணத்தை மூட விடாது. நாராயணி அம்மே, நான் இப்ப எந்த செய்யும்? ஓம் ராஜராஜேஸ்வரியை நமஹ. ஓம் காளி நமஹ. ஓம் தண்டகாளி நமஹ. ஏ நம்பூதிரி, நான் அவ்வளவு சொல்லியும் நீ கிணத்த மூட பாக்குறியா? இதோ வர. ராணி,
என்ன ஏமாத்திட்டு கிணத்த மூடலான்னு பாக்குறியா? உனக்கு ஏன் கையால தாண்டி சாவு. ஹே பொம்மி, என்ன பயந்து ஒளிஞ்சிட்டு இருக்கியா? வாடி வா, வந்து உன் ராணி சாகரத உன்னோட கண் குளிர பாரடி. ஹே ராணி, உன்னையும் கொன்னுட்டு பொணத்தை கொண்டு போய் நடு வீட்டுல போட்டு அந்த கிணத்தையும் நான் மூட விடாம பண்றேன்டி. ஏ பொம்மி, எந்த வீட்டை நீ காவல்காரியா இருந்து காப்பாத்துறியோ அந்த வீட்டுல இருக்கிற ஒவ்வொருத்தரையும் நான் கொன்னு கொலை நாசம் பண்றேன்டி. அத நீ பார்க்க தாண்டி போற. சாமி நேரம் கிணத்த மூட ஆரம்பிச்சிருப்பாரு. கடவுளே, இன்னும் 60 செகண்ட் தான் இருக்குது. எல்லாம் நான் நினைச்ச மாதிரி நடக்கணும். பொம்மி அக்கா, இப்ப வரைக்கும் உன்னோட ஆசீர்வாதத்துல தான் எல்லாமே நந்து இருக்குது. ஏ ராணி, செத்துட்டியாடி? செத்து தொலை. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். நினைச்சேன் அன்னைக்கு நீ சொல்ல சொல்ல முருகன் படம் வரைஞ்சப்பவே நினைச்சேன் நீ உன் மனசுல இருக்கிற லவ் இன்டைரக்டா அவங்கிட்ட சொல்றதுக்காக தான் இப்படி ஒரு வேலையை பண்றேன்னு. அது இப்போ உண்மையாயிடுச்சு. அண்ணி, நான் அப்படியெல்லாம் எதுவுமே பண்ணல அண்ணி. நான் என் மனசுல தோன்ற விஷயத்தை தான் சொன்னேன். முருகனை நினைச்சல எதுவுமே சொல்லல அண்ணி. அப்படின்னா அந்த டிராயிங்ல எப்படி முருகனோட உருவம் வந்துச்சு? அம்மா, நீ ஒன்னும் கவலைப்படாதம்மா. மகாவும் விக்ரம் அம்மாவும் சீக்கிரமே திரும்பி வந்துருவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. இங்க பாரு, நீ அவங்கள நினைச்சு கவலைப்படாம உன் உடம்ப பாத்துக்க, சரியா? ஐசே, என்னங்க இது சத்தம்? ஆமா ஐசே, அத சொல்லதான் நானே வந்தேன். என்ன விஜய் சொல்றீங்க? ஆமா ஐசே, நீ ஒரு நிமிஷம் வெளியே வந்து பாரு, வா. அம்மா, நீ போனை வைமா. சொல்றேம்மா, போனை வைமா. வா வா தாயி, வா. சாமி, இதுங்களும் வந்துருச்சா? இந்த ஆள் இப்ப இவங்க கிட்ட விக்ரம் மகாவை பத்தி என்னெல்லாம் சொல்ல போறானோ. தாயி, உன் கூட பிறந்த பொறப்பு எங்க இருக்குது, என்ன பண்ணுது? அதோட மாங்கல்யத்துக்கு சொந்தக்காரன் இந்த வீட்டு இளவரசன் என்ன ஆனா அப்படின்னு உனக்குள்ள கேள்வி மேல கேள்வி கேட்டு குழம்பி போயிருக்கிற. இன்னொரு பக்கம் பெத்த வயிறு அங்கே மனசு உடைஞ்சு கிடக்கு. நான் சொல்றதெல்லாம் சரியா இருக்கா தாயி? என்ன தாயி, நான் சொன்ன வார்த்தை சரிதானே? நீங்க சொல்றது உண்மைதான் சாமி. காவேரி, நீ என்ன ஏமாத்துறதா நினைச்சு நீ உன்னையே ஏமாத்திக்கிற. அப்பப்ப சொல்லுவல, யாரோ என் கழுத்துல தாலி கட்டுற மாதிரி தோணுதுன்னு. அது எல்லாம் போய். நீ முருகனை லவ் பண்ற, அவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிற. அதுக்காக தான் அன்னைக்கு என்கிட்ட இப்படி ஒரு பொய்ய சொல்லி முருகனை வர வச்சு இப்படி ஒரு டிராயிங்க வரைய சொல்லியிருக்க. அண்ணி, இந்த ஒரு கல்லுல 2 மாங்கான்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இந்த ஒரு டிராயிங் மூலமா உன் மனசுல இருக்கிற காதல ஒரே நேரத்துல எனக்கும் முருகனுக்கும் புரிய வைக்கணும்னு முயற்சி பண்ணி தான் நீ இப்படி எல்லாம் பண்ணிருக்க. கரெக்ட் தானே? ஐயோ அண்ணி, நான் அந்த மாதிரி எண்ணத்துல எல்லாம் எதுவுமே பண்ணல. போதும் காவேரி, இதுக்கப்புறம் நீ சொல்ற எதையும் நான் கேட்க தயாரா இல்ல. அண்ணி, அன்னைக்கு சொன்னதான் இன்னைக்கு சொல்றேன். நீ முருகனை லவ் பண்ற விஷயம் தெரிஞ்சதுன்னா
ரெண்டு அண்ணனுங்களும் எப்படி நடந்துப்பாங்கன்னு யாராலையும் யோசிக்க முடியாது. அது மட்டும் இல்ல, ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோ. முருகனை லவ் பண்றதுனால பாதிக்கப்பட போறது நீ இல்ல, முருகனோட குடும்பம் தான். உன்னால அந்த குடும்பம் கஷ்டப்படணுமான்னு கொஞ்சம் நீயே யோசிச்சு பாரு. என்ன காவேரி, சொன்னதெல்லாம் புரியுதுல்ல? இந்த டிராயிங் எல்லாம் தூக்கி எங்கேயாவது ஓரமாவை. இனிமே முருகனை பத்தி இப்படி யோசிக்கிறத நிறுத்து, சரியா? புரிஞ்சு நடந்துப்பேன்னு நினைக்கிறேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். சார், இத கொஞ்சம். அது ஓபன்ல தான் இருக்கு. என்ன சார் இது? பணம் என்னோடதுதான். ஐயா, என்னையா? பணம் ஐயா, காருக்குள்ள இருந்தது. சரி, நான் உங்களை அப்புறமா கூப்பிடுறேன். சார், வண்டியில இருந்து இறங்குங்க சார். சார், எனக்கு டைம் ஆகுது சார். சீக்கிரமா போகணும் சார். முதல்ல வாங்க சார். என்ன சார்? சார், இது எலெக்ஷன் டைம். கையில பணம் எடுத்துட்டு போக கூடாதுன்னு தெரியாதா உங்களுக்கு? பணம் யாருது, எதுக்காக கார்ல கொண்டு போறீங்கன்னு டாக்குமெண்ட்டை காட்டிட்டு போங்க சார். சார், பணம் என்னோடது தான். வேலைக்காரங்களுக்கு சம்பளம் கொடுக்க எப்பவும் கார்ல கொஞ்சம் பணம் இருக்கும் சார். சார், எதுக்கா இருந்தாலும் அதுக்கான டாக்குமெண்ட்டை கொடுங்க சார். டாக்குமெண்ட்லாம் நிச்சயம் இருக்கும் சார். ஆனா இப்ப நான் இருக்கிற அவசரத்துல அதையெல்லாம் எடுத்துட்டு வந்து கொடுக்க முடியாது சார். சார், பணத்தை வேணா நீங்களே வச்சுக்கோங்க சார். நான் அப்புறமா டாக்குமெண்ட்டை எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு வாங்கிக்கிறேன். நிஜமாவே நான் ஒரு அவசரத்துல இருக்கேன் சார், புரிஞ்சுக்கோங்க சார். எந்த அவசரமா இருந்தாலும் இதை நீங்க கிளியர் பண்ணாம போக முடியாது சார். சார், ஜீப்பை நிப்பாட்டிட்டு ஓரமா நில்லுங்க. டாக்குமெண்ட் இருந்தா யாரையாவது எடுத்துட்டு வந்து கொடுக்க சொல்லுங்க சார். நான் சொல்றது கொஞ்சம் போங்க சார். முதல்ல வண்டியை ஓரமா நிப்பாட்டுங்க. மா, உட்காருங்க. உங்க திங்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கங்கம்மா. இன்னும் 1/2 hourல ஃப்ளைட். சரிங்க சார். சரிம்மா, நீங்க இங்கே உட்காந்துருங்க. நான் ஃபார்மாலிட்டிஸ்ல முடிச்சிட்டு வந்துடுறேன். சரிங்களா? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். நீ தேவையில்லாம ஃபீல் பண்ணிட்டு இருக்காத. இங்க யாரும் உனக்காகலாம் ஃபீல் பண்ணல. நீ இருக்கிற வரைக்கும் ஒருகனா மாதிரி நடிச்சவங்க நீ போனதும் அவங்க வேலைய பார்த்துட்டு போயிட்டே இருக்காங்க. இதுதான் ரியாலிட்டி. அதனால நீ உருகிட்டு இருக்காம ஊருக்கு போய் சேர்ற வழிய பாரு. நீ கல்யாணத்துக்கு அப்புறம் வரனா நானே உனக்கு விசா எடுத்து தரேன். அப்ப வந்து எங்களை பார்த்து வயிறு எறிஞ்சிட்டு போ. வாழ்த்த மாட்டேன்னு தெரியும். மாயா, ஒன் மோர் இன்ஃபர்மேஷன். என்ன? உன் விசா எக்ஸ்பயர் ஆன விஷயத்த போலீஸ் கிட்ட சொன்னதே நான் தான்.
விசா எக்ஸ்பயர் ஆன கேஸ் லிஸ்ட்ல எப்படியோ உன் பேரு மட்டும் மிஸ் ஆயிருக்கு. நல்ல வேளை நான் போய் சொன்னேன். இல்லைன்னா வை, கொஞ்ச நாளைக்கு நீ இங்கதான் இருந்திருப்ப. அந்த கொஞ்ச நாள்ல உன் ரெனிவல் ஆன விசாவும் வந்து சேர்ந்திருக்கும். உன்னை அனுப்பி வைக்க எனக்கு இதுதான் கரெக்டான வாய்ப்பா இருந்துச்சு. நீ என் லைஃப்ல ஒரு பெரிய டிஸ்டர்பன்ஸா இருக்க. அதனாலதான் நான் உன்னை எலிமினேட் பண்ணிட்டேன். சரி மாயா, டைம் ஆயிடுச்சு. ஓகேவா? பார்த்து போ. பாய், டாடா, டேக் கேர். போய் தொலைய மாட்டேங்கிறாளே இவள. சார், It's ரொம்ப okay. தேங்க்ஸ். எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடிஞ்சிருச்சுமா, நீங்க ரெடியா இருங்க. ஹலோ, அம்மா, இமிகிரேஷன் ஆபீசர் வந்துட்டாரு. அவர்கிட்ட உங்களை ஒப்படைச்சிட்டா எங்க வேலை முடிஞ்சிடும். வாமா, வாங்க வாங்க. டேய், என்னடா அது? டேய், என்னடா பண்ணி வச்சிருக்க? டேய், பாத்து வர மாட்டியா? கண்ணை பொரடியில வச்சிருக்க? சார் நான் பார்த்துதான் சார் வந்தேன். நீங்க திடீர்னு வந்ததுனால என்னால சரியா கவனிக்க முடியல சார். சாரி சார். கண்ணை மூடிட்டு வந்தா எப்படா தெரியும்? சார் தப்பு தான் சார். நான் ஏதோ கவனிக்காம வந்துட்டேன் சார். என்ன மன்னிச்சிடுங்க சார். ஏய், இருடா, எங்கடா போற? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். பாத்தீங்களா, குடுகுடுப்புக்காரன் கூட ஜோசியர் சொன்ன பரிகாரத்தை தான் சொல்றான். நான் சொன்னா யாரும் நம்ப மாட்டேங்கிறீங்க. இப்ப இந்த குடுகுடுப்புக்காரன் சொன்னா நம்புவீங்களா? ஜக்கம்மா திருவாக்கு சத்தியம்மா பலிக்கும்மா. இறைவன் தாழ் பணிந்து ஆபத்திலிருந்து தப்பிச்சுக்க, மூத்த உசுரை காப்பாத்திக்க. பாருங்க, நல்லா பாருங்க. என்ன சொல்றான் அவன்? மூத்த உயிராம். அப்படின்னா யாரோட உயிர்? ராமோட உயிர் தானே. பாஸ், பாத்தியலா? மகாலட்சுமி சொன்ன அதே வார்த்தையா தான் இவங்களும் சொல்லுதாங்க. நம்ம வீட்ல இருக்கிற எல்லாருமே நம்புறதுக்காக இவங்க ஏற்பாடு பண்ணி இந்த குடுகுடுப்புக்கார மூலமா அந்த வார்த்தைய சொல்ல வச்சிருக்காங்க. சீதா, இதெல்லாம் உண்மையா இருக்குமா? சித்தி இந்த அளவுக்கு கீழ்த்தரமாலாம் யோசிக்க மாட்டாங்க. பாஸ், இவங்க நிச்சயமா செய்வாங்க பாஸ். இப்ப என்ன, அந்த குடுகுடுப்புக்காரன 4 சாத்துனா அவங்க உண்மையை சொல்லிட போறாங்க. அவங்கள உங்களால பிடிக்க முடியுமா? அவனை பிடிச்சு விசாரிக்கணும், அவ்வளவுதானே? ஆமா. இப்ப பாரு, ஜக்கம்மா வாக்கு கண்டிப்பா பலிக்கும். ஜக்கம்மா சொல்றா, ஜக்கம்மா சொல்றா. ஏய், நிறுத்துடா. கொன்றுவான் பாத்துக்க. ஏய், ஒழுங்கா ஓடி போயிடுறா. அடிச்சு கிடிச்சு சாவடிச்சிட போறான். இன்னும் இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? சொல்லிக்கிட்டே இருக்க. ஏய், ஏய், ராம், நில்லுடா. என்னன்னு பாருங்க. வேணாம் ராம், ராம். சார் வராதீங்க சார், பெரிய அபசகுனமா போயிடு. வராதீங்க சார், போயிடுங்க. ராம், ஏய் ராம், நில்றா, நில்லு.
ஏய், உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? நைட்ல வர ஜக்கம்மா முகத்தை நேர்ல பார்க்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. நீ ராம போய் அவனை பிடிக்க அனுப்பிச்சிருக்க. அவனை பிடிச்சி விசாரிச்சா தானே அவன் ஒரிஜினலான்னு தெரியும். அதை தெரிஞ்சுக்கிட்டா தானே நாம நிம்மதியா இருக்க முடியும். வேணா சார், என் பின்னாடி வராதீங்க. போயிடுங்க. நில்றா. டேய் நில்றா. முகத்தை பார்க்க கூடாது. பின்னாடி வராதீங்க. போயிடுங்க. இப்ப நிக்க போறியா இல்லையா? ஓடாதடா. நில்றா. டேய் சொன்னா கேளு. பின்னாடி வராதீங்க. ராம் நில்றா. சார் வராதீங்க. போயிடுங்க. வராதீங்க. டேய். ராம் என்னாச்சு? டேய் அடிபட்டடா. ஐயோ டேய் என்னடா இப்படி அடிபட்டிருக்கு? என்னடா ஜக்கம்மாவுக்கு சத்தியம். ஜக்கம்மாவுக்கு சத்தியம். போயிடுங்க. போங்க. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். செத்து போனதா நாம எல்லாரையும் நம்ப வச்சு வீட்டையே கதற வச்சிருக்காங்களே, அதை எதுல சேர்க்கிறது? இவங்க பண்ண தப்பெல்லாம் கொஞ்சமா நஞ்சமா? இப்ப என்னடான்னா குடுகுடுப்புக்காரனை வச்சு புதுசா ஒரு பிளான் பண்ணிருக்காங்க. ஏய், என் ஸ்டேட்டஸ் என்ன? ஒரு கேவலமான குடுகுடுப்புக்காரன் கிட்ட நான் சரிக்கு சமமா நின்னு பேசுவேனா? ஸ்டேட்டஸ் நீங்க ஜெயிக்கிறதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவிய. இத நான் பல முறை எல்லாருக்கும் நிரூபிச்சிருக்கேன். என்ன இந்த வீட்டை விட்டு அனுப்பணும், என்னையும் பாசியும் பிரிச்சே ஆகணும். அதுக்காக நீங்க என்ன வேணாலும் பண்ணுவிய. ஏய், வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாதரை சொல்லிட்டேன் நானு. நான் இது வரைக்கும் எதேதோ செஞ்சேன். எதுக்காக செஞ்சேன்? நான் ஜெயிக்கிறதுக்காக செஞ்சேனா? நோ, எல்லாமே இந்த குடும்பம் ஜெயிக்கிறதுக்காக. இப்ப கூட நான் என்ன என்னோட சுயநலத்துக்காகவா போராடுறேன்? ஆமா ஆமா ஆமா. ஏய், முழுக்க முழுக்க நீங்க உங்க சுயநலத்துக்காக தான் போராடுறீங்க. ஏய், நிச்சயமா இல்ல. இப்ப நான் போராடுறது இந்த குடும்பத்தோட நன்மைக்காக. தோ இந்த ராமோட உயிருக்காக தான் நான் போராடிக்கிட்டு இருக்கேன். சும்மா என் மேல பழிய போட்டுக்கிட்டு இருந்தேனா உண்மையெல்லாம் பொய் ஆயிடாது. ராமோட உயிருக்கு ஆபத்து இப்ப புரிஞ்சுதா? ராமோட உயிரை எப்ப வேணாலும் போகலாம். எதனால? யாரால? எல்லாம் உன்னால. உன்னோட கிரகநிலைதான் ராம இப்படி ஆட்டி வைக்குது. உண்மையிலேயே சொல்ல போனா ராமோட உயிர் உன் கையில தான் இருக்கு. உன்னோட ஜாதகம் இருக்கு பாரு, அது அவன் உயிருக்கு கெடு வச்சிருக்கு. ஜோசிக்காரர் சொன்னார்ல, அதே பாயிண்ட் தான் இப்ப வந்த குடுகுடுப்புக்காரனும் சொன்னான். உனக்கு ஏண்டி அது புரிய மாட்டேங்குது? எதுக்காக ராம விட்டு போக மாட்டேன்னு இப்படி பிடிவாதம் பிடிக்கிற? சொல்லு. ராம் உயிரோட இருக்கணும், தீர்காயுசா இருக்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. நீ ராம விட்டு போய் தொலையணும். இல்ல ராமுக்கு வேற ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும், அவ்வளவுதான். ராம் செத்தாலும் பரவாயில்ல, நான் அவன் கூட தான் இருப்பேன்னு சொன்னா நீ அவனுக்கு பொண்டாட்டி இல்ல, கொலகாரி. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இவங்களுக்கு ரூம் வேணும். ரூமா? ரூம் எல்லா ரூம்லயும் ஆள் இருக்காங்களே.
மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு பக்கத்துல ஒரு ஹோட்டல்ல ரூம் போட்டிருக்கேன். அங்க ஒரு ரூம் இருக்கு. நீங்க எல்லாரும் அங்க போறீங்களா? இவங்க ஏன் அத்தை, இவங்க 2 பேரும் அவங்க மருமகளுங்க. எப்படி இவங்களை கொண்டு போய் லாட்ஜ்ல தங்க வைக்கலாமா? இல்ல, இந்த ஒரு ரூம் தான் இருக்கு. இந்த ரூம் போதும் அத்தை, போதும். இங்க இவங்க தாராளமா தங்கிப்பாங்க, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அப்ப நாங்க உள்ள வாங்க. போங்க அத்தை. போஜையா நீ போ. வாங்க. அக்கா நான் மேல படுத்துக்கிறேன். 2 பேரும் பாய போட்டு கீழே படுத்துக்கிறேன். சரிங்க அத்தை. அத்தை நிம்மதியா தூங்குங்க. கடிக்கிறதுக்கு இங்க கொசு ஒண்ணும் இல்ல. காலையில வந்து எழுப்புறேன். சரி வள்ளி. பாத்தியாக்கா, அந்த பொம்பளை நம்மள கொசுன்னு சொல்லிட்டு போகுது. விட்ரி. பேசாம நான் உண்மையான கொசுவா டெங்கு கொசுவா மாறி அந்த பொம்பளை போய் கடிக்க போறேன். அப்பவாவது அடங்குதான்னு பாப்போம். போமா. வா போ கண்மணி. இப்படி இப்படி விரி. அந்த பக்கம் புடி. என்னம்மா வீரா, இங்கேயா படுக்க போறீங்க? ஆமா சார். ஏன் ரூம் என்னாச்சு? சொந்தக்காரங்களாம் வந்திருக்காங்கல்ல சார், நம்ம மண்டபத்துல ரூம் பத்தல, அதனாலதான். நம்ம வீட்டு கல்யாணத்துக்கு வந்திருக்காங்க, எல்லாரையும் குறை இல்லாம பாத்துக்கணும்ல சார். இது நம்ம வீட்டு கல்யாணம் சார், நாம எங்க வேணாலும் படுத்துக்கலாம், பரவாயில்ல. அட என்னம்மா நீ, உன் பெருந்தன்மைக்கு ஒரு அளவே இல்லையா? சரி, என் ரூம் இருக்கு, நீங்க அங்க போய் படுத்துக்குங்க. இல்ல சார், பரவாயில்ல, வேண்டாம், நாங்க இங்கே படுத்துப்போம், பிரச்சனை இல்ல. பரவாயில்லம்மா, போய் படுத்துக்குங்க. நீங்களும் எல்லாரும் போங்க. சார் அப்போ நீங்க? மா, நீதான் பக்கத்துல இருக்கிற லாட்ஜ்ல ரூம் எடுத்து வச்சிருக்கியம்மா. நம்ம சொந்தக்காரங்க எல்லாம் அங்கதான் தங்கி இருக்காங்க, நான் அவங்களோட போய் தங்கிக்கிறேன், விடு. அட யோசிக்காதீங்கம்மா, வாங்க. நான் பரவாயில்ல, நான் இங்கே படுத்துக்கிறேன். சார் பிருந்தா, பேக் எடுமா. யோசிக்காதீங்க, வாங்க. அதை எடுத்து மடிச்சு வை, வாங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். என்னடா பண்றீங்க, தூங்கலையா? கார்த்தி காட்டலாமா? என்னடா? 1 2 3. ஹே டேய், என்னது இது? எப்பா டேய், உலக மகன் நடிப்புடா சாமி இது. இது என்னன்னு உனக்கு தெரியாதுல்ல? சரிடா, இது எதுக்கு இப்ப எடுத்துட்டு வந்தீங்க? இது உன்னோட சீர்வரிசையில வைக்கிறதுக்கு. வச்சா நல்லா தான் இருக்கும். சரி, அப்போ உன் கல்யாணத்திலே வச்சிருவோம். இப்போ அவன் ஏதோ சொல்றான், என்னன்னு கேளு. டேய் மாறா, நாளைல இருந்து நான் சரக்கு அடிக்கிறத நிறுத்த போறேன்டா. டேய், நீ எப்பட ஆரம்பிச்ச முதல்ல நிறுத்துறதுக்கு? அன்னைக்கு நம்ம 3 பேரும் ஒன்னா சேர்ந்து மாடியில் அடிச்சோம்ல, உனக்கு ஞாபகம் இல்லையா? எப்பா, மறக்கிற மாதிரிடா பண்ணீங்க நீங்க 2 பேரும் அன்னைக்கு. அந்த மாதிரி நீ நல்லா சரக்கு அடிச்சிட்டு நாளையில இருந்து ஸ்டாப். சாரு இன்னைக்கு சரக்கு அடிச்சா உங்க கல்யாணம் நின்றும், பரவாயில்லையா? டேய், என்னடா அப்படி சொல்ற? பிரதர்ஸ் பார்ட்டிடா, பேச்சுலர்ஸ் பார்ட்டி. எனக்காக செலிப்ரேட் பண்ணுவோம்டா. கல்யாணம் ஆக போகுதுடா. அது சரி, முடிவு பண்ணிட்டீங்க. சரி வா ஆரம்பிப்போம். காலையில முகூர்த்த நேரத்துக்குள்ள எந்திரிச்சேன்னா பரவாயில்லப்பா. வா. அப்பா
டேய் ஏன்டா அதான் சேர் இருக்குது எடுத்து போட்டு உட்கார வேண்டியதானே? இப்படியே நல்லா இருக்குடா. ரெண்டு பேரும் பரம்பரை குடிக்கிற மாதிரி ஆயிட்டீங்கடா டேய். ஜூஸ் மாதிரியே இருக்குடா. இவன் நிறுத்த போற மாதிரியா பேசுறான்? அதானே. டேய் போதும் போதும், சைடு சாப்பிடு. இந்தா. ஏய், என் கண்மணி வந்து என் வாழ்க்கையே மாத்த போறாடா. டேய் இப்ப இருக்கிற வாழ்க்கை உனக்கு நல்லா இல்லையா? ஏய் என்னடா பேசுற? அவ ஏன் கண்மணிடா, என்னோட உயிர். ஆமாண்டா. நானும் கண்மணி எப்படி லவ் பண்ண தெரியுமா? எப்படிங்க? டேய் லவ்டா, அதெல்லாம் உன்கிட்ட சொல்லக்கூடாது. ஆஹா, நீ சின்ன பையன், கெட்டு போயிருவ. நீயும் தான். பாத்தியாடா பாரு, இப்பவே இவன் இந்த இதுல இருக்கான். இவனுக்கு இப்போ கல்யாணம் ஆயிட்டா அண்ணி முந்தானே புடிச்சுக்கிட்டு விடவே மாட்டா பாரு இவன். ஆமா, விட மாட்டேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.